ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். ஸோ 1 வீக் கழித்து வந்திருக்கோம் நம்மளுடைய ஃபார்முக்கு. ஸோ செடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டில் பார்க்குறீங்க, அதாவது ஏற்கனவே பார்த்துருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்ன சைஸ் செடியை வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து வளர்த்துருக்கோம் அப்படின்னு. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நிறைய களைச்செடிகளும் திருப்பி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், யாரோ காத்தாடி விட்டு அந்த நூல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. மாஞ்சா நூல் போல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. காத்தாடி விடக்கூடாதுன்றாங்க, ஆனால் யார் கேட்குறா? அச்சோ, மாங்காய் செடியில் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாஞ்செடியில் வந்து மாட்டி எல்லாத்தையும் பிச்சு எடுத்தாச்சுங்க. எவ்வளோ நூல் பாருங்களேன். இங்கே இருக்க பசங்க வந்து மாஞ்சா நூலில் காத்தாடி விடுறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அறுத்து எடுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் ஃபோனை கீழே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்தேன். இல்லைன்னா இந்த செடியை வந்து ஃபுல்லாக காலியாகிடும். ஏற்கனவே பிடிச்சி வலிச்சு எடுத்துருக்காங்க போல். இந்த மருதாணி செடியிலையும் மாட்டி அதுலேருந்து மாங்காய் மரத்தில் மாட்டியிருக்கு. பாருங்கள், இதில் ஆரஞ்சு கலர் பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது. ரோஸா இல்லைனா அதாவது பிங்க்கா இல்லை ஒயிட்டாக தெரில அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கலர் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தோட்டத்தில் பூ பூக்குதா, அழகாக இருக்குது. அதேமாதிரி இந்த ரெட் கலர் செம்பருத்தி பாருங்கள், சும்மா டார்க் ரெட்டு, நல்லா பிளட்டு கலரில் இருக்கும். இது நம்ம ஐப்ரஸ்க்கு இங்கே பாருங்கள், இங்கே வேறு இருக்குது. அச்சோ, பசங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில, ஃபுல்லாக விட்டு காலி பண்ணி வச்சுருக்காங்கப்பா. வலிக்க கூட முடியல, செடிங்க வீணாக போயிடும் போல். இங்கே பாருங்கள், சிக்கே போட்டிருக்கு. ஸோ இது அப்புறமா பொறுமையாக சிசர் வச்சு தான் கட் பண்ணணும், இல்லைனா செம்பருத்தி செடியெல்லாம் காலி ஆகிடும். ஸோ வந்து இப்போ செடிங்களுக்கு வந்து தண்ணி விட்டுட்ருக்கோம். ஓஸ் அப்படி கீழே போட்டுட்டேன், ஏன்னா அப்படியே தண்ணி பாஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலாம், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தண்ணி இல்லாத போக இந்த தூது வேலையுமே வந்து இலை சின்ன சின்னதாக இருக்குது. செடி நல்லா வளர்ந்துருக்கானா, பூ பாருங்கள், நல்லா வாடி போய் கீழே கொட்டிடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து வெயில். மாஞ்செடி பாருங்கள், நல்லா என்னை விட ஹைட்டாக போயிடுச்சுங்க. 6 ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், இப்போ தான் இந்த பக்கம் நிழல் வந்துடுங்க ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே. ஸோ அந்த சைடு வந்து வெயில் இப்போ தான் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. இப்போ என்ன டைம்னா 5 o'clock மேலே ஆகுது, இருந்தாலுமே வெயில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அவரை செடி வந்து நல்லா கொடி ஏறணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி கம்பியில் போட்டால் அவரை செடி தாங்குமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஆப்ஷனல் இல்லாதனால சும்மா தற்சமயம் அப்போதைக்கு போட்டு விட்டோம். இந்த ஒன்று மட்டும் கொடி அவரை போல், மற்றதெல்லாம் வந்து செடி அவரைங்க பாருங்கள். மற்ற செடியெல்லாம் வந்து போட்டு இதில் அப்படியே பெனாசிக்கிட்டு இருந்தால் எங்கேருந்து அது பூ எடுத்து காய் எடுக்கிறது. ஸ்டார்டிங்கில் ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் வந்திருக்கும் போல், அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. ஸோ எப்போ வருவாங்க தெரியல. இது என்ன பூச்சியா இல்லை என்னதுன்னே தெரியல. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இது என்ன பூச்சின்னே தெரியல. சரி, ஓகே, இருந்துக்கிட்டு போட்டோம். அதுங்க ஜாலியாக இருக்கிறாங்க போலது. முருங்கை செடியெல்லாம் பழுத்து கொட்டிக்கிட்டு இருக்குது, தண்ணி இல்லாத ரீசன்னால்.